कैसा है? நல்லா இருக்கு பட் வேற டிசைன்ஸ் காட்டுங்களேன். வேற டிசைன் தானே இருக்கு, காட்டுறேன். 1 minute. Hands up. Catch it. நான் ஒன்னும் திருட வரல. நான் கொடுத்த டைமண்ட்ஸ் திரும்ப எடுக்கிறேன். உன் பணம் வெளியே பேக்ல இருக்கு. Come on, give it the tape. Come on. Fast. Give it. ये ले लो सर. वाह, बहुत खूबसूरत है. आपका मालिक कहाँ है? डीसीपी सब बात करना चाहते हैं. साहब अंदर हैं सर. कस्टमर के पास बातचीत करें. It's all right. मैं इन्फॉर्म करूंगी सर. Hi Madhu, this is Anuja. Hey, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அனுஜா சொன்னால் நீங்க தானே? Don't look at me. Act like you don't know me. I don't know you. ரிச்சர்ட் நீங்க தானே? Don't அந்த talk to பார்சல் me. ஹெல்ப் பண்ண ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறேன். லூசு மொட்டை. ஹலோ. ஏய், பெல் அடிக்குதுல்ல, கதை தோறா. டேய், நேற்று நைட்டு அவனா அம்மிட்டு போயிருப்பான். அது இப்போலாம் அடிக்குது போல. டேய், தட்டுற ஸ்டைலே தெரியல யார் தட்டுறாங்கன்னு. நீயே போய் தரடா. எழுந்து வந்த ஏந்து வந்தா இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு. காட் அவுட்டா? ஏ, என்னது புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்? புது ரூம்மேட் நக்கி. நக்கியா? ஏன் வெங்கடேஷ்ன்ற பேரை சொருகி வெங்கின்னு வச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நாகராஜ்ன்ற பேரை சொருகி நக்கின்னு வச்சுக்கிட்டேன். பை த பை, கை கொடுக்க ஆசை தான். எழுந்து வந்தா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டிஸ்கஸ்டிங். உனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. எனிவேஸ், குளிச்சுட்டு. தண்ணி பிடிக்கல. ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்க, தண்ணி பிடிக்கணும்னு தோணலையா? ஹலோ, கொழால நான் பிராண்டியா வருது 3 பேரை சேர்ந்து பிடிக்கிறதுக்கு. போதும்டா ஃபுட்போர்ட் அடிச்சது. ஜேகே, நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா குளிச்சுட்டு இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு 11 o'clock என் வீட்டுக்கு வர. ஓகே? எப்படியும் கழட்ட தானே போறோம், அதுக்கு எதுக்கு புது ஷர்ட்லாம்? ஷட் அப். டேய், அங்க பாருடா. பேபி, I want more. தாடி குத்துதுடா. ஷேவ் கூட பண்ண மாட்டேன். 35. டேய், கிசு எழுதுற எனக்கே கூச்சமா இருக்குடா. வெளியே ஆட்களை வச்சு போடாது வைடா. இத வேற என்ன எழுப்பி காட்டுறான். நீ இந்த Facebook ட்விட்டர்ல பாக்குறது இல்ல? லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் நீ பாத்திருக்கியா? என்னது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஒழுங்கா இந்த ஷர்ட் போட்டுட்டு வா. எங்க அப்பா இன்னைக்கு ஒண்ணா மாப்பிள்ளையா பார்க்க போறாரு. மாப்பிள்ளையா? இன்னைக்கு தான் எங்க அப்பா ஃப்ரீ.
தயவு செஞ்சு ஓட்ட பைக்ல வராத. ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு ஒரு டீசென்டான வண்டியில வா. ஐயோ இவ்ளோ முடி, ஒழுங்கா அதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வா. 11 o'clock உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், சொதப்பிடாத. பி ஆன் டைம். மது, ஏ மது. மச்சான், உன் ஆளோட அப்பா இப்போ பிறந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டானா இல்லை இன்னொரு இன்னிங்ஸ் பிளாடி இருக்கானா? ஏண்டா இல்லை சூப்பர் ப்ரீடாக இருக்க, தங்கச்சி கிஞ்சி தான் நான் ட்ரை பண்ணலாம் தான். ஒரிஜினல் இருக்கும்போது ஏண்டா ஜெராக்ஸ்? பிடிச்சிருந்தா இவ்வளோ எடுத்துக்கோ. என்ன காப்பி தூள் கடன் கேட்ட மாதிரி கேட்டோன்னா டக்குன்னு கொடுத்துட்டான். என் கூட ஒர்க் பண்ற ஏரோஸ்டஸோட பார்சல். அவளுக்கு உடம்பு சரியில்லாததுனால இந்த பார்சலை நான் வாங்கிட்டு வந்தேன். இதை இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்து. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இது அட்ரஸ். தேங்க் யூ. என்னடா இன்னும் அந்த பொண்ணு காணோம்? அவளை நீ பாத்திருக்கியா? இல்லடா, கால் பண்ணி பாப்போம். ஹலோ நாகராஜ் ஏய் சார். மரத்தடி மாலா, எப்படி இருக்க? என்ன சார் சமையல் குறிப்புக்கு ஜல்லிக்கரண்டியோட ஒரு போட்டோ எடுத்தீங்க, போடவே இல்ல. எடுக்கும் போதே சொன்னேன் தொப்புல காட்டுன்னு. நீ தான் ஜெல்லி காண்டி வச்சு மறைச்சிக்கிட்ட. அதை எடிட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் காட்டு, ட்ரை பண்றேன். இப்படியே சொல்லியே ஏமாத்துங்க. ஏண்டா சமையல் குறிப்புக்கு மாடா தொப்புலெல்லாம் காட்டி போட்டோ எடுப்ப? படிக்க எவன் மச்சான் புக்கு வாங்குறான்? பாக்குறது தான்டா வாங்குறானுங்க. துவையல் செய்வது எப்படின்னு போட்டாலும் தொப்புள் தான் மச்சான் செல்லிங் பாயிண்ட். என்ன ஏன்டா குறை சொல்றீங்க? You're ringing. You must be JK, right? ஹாய். Hi, I'm Shakti. India Times today. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். யா, பை தி வே ஹி இஸ் நடுப்பக்கம் நக்கி. ஹாய். Hi. தெரியுமே, இந்தியா டைம்ஸ் டுடே தானே. மும்பையில் பார்ட்டி தவிர வேறு எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்துக்கு பக்கம் பார்ட்டியில் குடிச்சிட்டு ஃபோட்டோவாக போடுவீங்களா, அந்த பத்திரிகை தானே? பக்கத்துக்கு பக்கம் கற்பழிப்பு, கணவன் தலையில கல்ல போட்டு மனைவி கொல்லன்னு போட்டோவோட நியூஸ் போடுற உங்க தினசரி பேப்பரை விட எங்க பேப்பர் எவ்வளவு பெட்டர். இங்கிலீஷ் பேப்பரு கிலோ 8 ரூபாய் போகுதுன்ற திமிரில் பேசுறாங்க. ஹலோ, பன் பட்டர் ஜாம் அடிக்கிற இடத்துல தான் உங்க பேப்பர் இருக்கும். மற்றபடி பார்பர் ஷாப்ல இருந்து பல்பில் கட்டி ஈஸில் பிடிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல எங்க பேப்பர் தான். புரியுதா? ஹலோ. லோ. டே உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே வேஸ்டா. ஏதோ ஹெல்ப்னு கேட்டிங்களா, சொல்லுங்க. யா, ஒன்றும் இல்லை, ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். கேமராமேன் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. எங்க பாஸ்க்கு இன்டர்வியூ விட போட்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன, இங்க ஹீரோயினை எங்க கேமரால போட்டோ எடுக்கணும், அவ்வளோதானே? எஸ் ஜே. யூ மீன் யூ வாண்ட் மை சர்வீஸ்? எஸ் மிஸ்டர் நக்கி. கொஞ்சம் செலவாங்க, பரவாயில்லையா? ஏய், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யார். 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்படியே போட்டா எடிட்டர் எங்களை போட்டுருவாரு மேம். மேம் கொஞ்சம் ரைட்டு. தேங்க்யூ. நீங்களே பாட்டு எழுதி நீங்களே பாட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எஸ் எஸ் எஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்காக 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கவா, பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கவா, தமிழ்ல போனங்களுக்கு பிடிச்சது கப்பே. கப்பா? டேய் கற்புடா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். கடைசியில ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ. தட்ஸ் இட். லவ்லி. நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. யா மேடம், ஆக்சுவலி என்னோட ஆட்டோகிராஃப் என்னன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கொடுங்க. ஓகே. நான்சென்ஸ். ஹே, இதோட வேல்யூ தெரியாம தூக்கி போடுற. நாளைக்கே அவ பாடின பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா என்னடா பாட்டு அது? கடிச்சிக்கவா புடிச்சிக்கவான்னு. சை. டேய் மெயினான இது விட்டுட்டியாடா. பம் 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 பம். அவளெல்லாம் தமிழ் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள தள்ளணும் மச்சான். சிக். ஹே, ரிலாக்ஸ். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது டென்ஷன்னா இந்த போட்டோ எடுத்து பாருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இந்தடா எடுத்தது, என் வேலை முடிஞ்சது. ஏய், அவன் டிஜிட்டல் போட்டோகிராஃபிக்கு மாறிட்டாங்க, நீ இன்னும் ஃபிலிம் ரோல்ல சுத்திட்டு இருக்க. சில கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் நெகட்டிவ் தான் பெஸ்ட். அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ கூட வரியா? இல்ல, நீ கிளம்பு. சரி, ஓகே, பாய். உங்க மெயில் ஐடி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, போட்டோகிராஃப்ஸ்ல இமெயில் பண்ணிடுறேன். ஓகே. நைஸ் மீட்டிங் யூ சக்தி. சேம் ஹியர். பார்சல் கேரவன்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். I'll see you then. Bye. Bye. Excuse me. Yes. That's mine. Jena,
நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? நம்ம சமையல் கட்டுரைக்கு கிளாமரா போட்டோ வேணும்னு சொன்னல. சார் கிளாமரா தான் சார் டிசைன் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல கிளாமரா செய்யணும்னா உங்களுக்கு 2 பீஸ்ல சமைக்கிற மாதிரி தான் சார் செய்ய முடியும். அங்கதான் நீ தப்பு பண்ற. எதையும் பளிச்சுன்னு காட்டக்கூடாது. அதுல கிக்கே இல்ல. இலை மர காய் மரன்னு கேள்விப்பட்டதில்ல. தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. ஓகே சார், வெரி நைஸ், சூப்பர். இன்னைக்கு கிசு எழுதிக்கோ. தள்ளு முள்ளு நடிகை 3 மாசம், கிருதா நடிகர் படுமோசம். மறக்காம அந்த கிருதாட்ட நிறைய முடி வரைஞ்சிக்கோ, அப்புறம் உஷுன்னு போட்டுக்கோ. ஹலோ, கை ஆட்டிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. கை போட்டா நிக்கிறதுனா ஆட்டோவா? நடு பக்கம் நக்கி. என்னது நக்கியா? ஓ, அந்த 3ஆவது ஆள் நீதானே? முதல்ல வந்து கப்பு கொடுத்துருப்பியா? யோ, யாரியா நீ? மீந்து போன மாவுல செஞ்ச கொழுக்கட்ட மாதிரி இருக்க. என்னது? நான் யாரா? இந்த வீட்டு சொந்தக்காரர், ஹவுஸ் ஓனர். ஐயோ சாரி சார், தெரியாம கேட்டேன். அதுக்கு ஏன் சார் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க? ஏற்கனவே வாடகை கொடுக்க மாட்டாங்க, புதுசா நீ வேறயா? பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா சார்? எங்களுக்கு மட்டும் நான் இங்க தங்கணும்னு தலையெழுத்தா? பக்கத்துல மல்லிகை அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கலான்னு பார்த்தா அங்க சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ சரியா சொல்லி தொலையா. பிராத்தல் நடை சார், பிராத்தல். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் பேர் என்ன சொன்ன? மல்லிகா அபார்ட்மெண்ட். மல்லிகா அபார்ட்மெண்ட்ஸா? ஏன் சார் நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐ அம் ஜென்டில்மேன். உன் பேர்ல சொன்ன? நக்கி. நக்கி, ஸ்வீட் நேம். மல்லிகா விட மாட்டேன். ஆண்டி, வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm always very hygienic, clean and neat. நம்ம ஜேகேவும் அதே மாதிரி தான், க்ளீன் நீட், பயங்கர சுத்தம். ஆமாமா, ஒரு வாட்டி ரூமுக்கு வந்தாதான் தெரியும். அப்படியே மூக்கு மேல வரல வைப்பீங்க. இஸ் இட்? என்ன செத்தனா தடிக்குமே. சும்மா நான் உங்ககிட்ட தானே ஷர்ட் கொடுத்தேன், ஏன் அவன்கிட்ட கொடுத்தேன்? என்ன பண்றீங்க? சாப்பிட்டு இருக்கேன். அதான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, நான் இங்க கெஸ்ட்பா. எவ்வளவு நாளா? ஜஸ்ட் 1 year. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? Where are you staying now? We are in Matung. ஜூல தங்கி இருக்க. Place. When I was young, அங்கதான் டான்ஸ் கிளாஸ் போவேன். கார்னர்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க ஒரு மலையாளி மாஸ்டர் இருப்பாரு. அவர் எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். சேட்டா தான். இப்படியே போனா அங்கிளுக்கு டாட்டா தான். Hello. Yeah. Okay. 15 minutes. I'll be there. Sorry uncle. ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும். ஜேகே, It's okay, Madhu. It's okay. No problem. அவர் அர்ஜென்ட்டா இங்க போக வேண்டியது இருக்கும். பட் ஜேகே, இனிமே நீ 2 கால்லயும் ஓட வேண்டாம். புரியல. இது மட்டும் இல்ல, பாந்திரால 2nd ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. டெய்லி 1 பெட்ரூம்னு யூ கேன் ஹேவ் வெரைட்டி. டேய், இதெல்லாம் என்னால கேட்க முடியல, வந்துரு. டெட் பாடியோட அட்ரஸ் கொடுங்க. ஃபிளாட் நம்பர் 26, லிங்க் ரோட், அந்தேரி ஈஸ்ட். என்ன சார் போட்டோ மட்டும் எடுக்கிறீங்க? போன தடவை பாந்திராவில் நடந்த கொலை கேஸ்ல என் பேரை போடவே இல்லை. இன்னமும் கல்யாண பத்திரிகையில பேர் போடாத மாதிரி கோச்சிக்கிறீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? போய் அவங்ககிட்டே கேட்டுக்க. சார் சொல்லிட்டு போங்க சார், போன தேதி போய் கேட்க முடியும். பேர் சொல்லிட்டாரா? ஓ, ஹாய். ஹே ஹாய். ஹலோ இங்கிலீஷ் பேப்பர். ஹாய் தமிழ் பேப்பர். ஏதாவது லீட் கிடைச்சதா? It looks like a pre-planned murder. Hey, என்ன பண்ற நீ? நாளைக்கு ஹெட்லைன்ஸ்க்கு மேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பீடி உடன் கடந்த பாடி அப்படின்னு ரைமிங்ல போட்டா ஜனங்கள்லாம் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க. அதான். வேறங்கடா, ரூமுக்கு தானே? இல்லடா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. ஏய், போற வழியில இந்த பார்சல் கொஞ்சம் கொடுத்துறேன். என்னடா, பக்கத்து வீட்டுல வாங்கின குழம்புக்கு இந்த மாதிரி இன்னும் கொடுக்காம இதை வச்சிட்டு இருக்க? அதான் இப்போ இந்த அட்ரஸ்ல நீ கொஞ்சம் கொடுத்துறேன் ப்ளீஸ். கொடுத்தப்பறம் நீ எங்க வேணா கிளம்பி போ. போடா போடா. So JK, ஈவினிங் என்ன பிளான்?
ஏன் ஏதாவது இன்டர்வியூஸ் இருக்கா? கம் ஆன், உனக்கு இந்த போட்டோ காப்பி வாழ்க்கை போர் அடிக்கல? எப்ப பார்த்தாலும் அதே இன்டர்வியூ, அதே போட்டோகிராஃப்ஸ், அதே அதே டெட் பாடிஸ். இல்ல ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா லெட்ஸ் கேட்ச் அப் ஃபார் a cup of coffee. தேங்க்ஸ், பட் ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. ஓகே. All work no play makes you a dull boy. Okay, anyway, see you later. Bye. Okay. एक चिकन पीस लेना भाई. अरे पैसा ले रहे हो ना, और थोड़ा मसाला देना. इसका नाम क्या है? इलियाना चिकन साहब. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது படையா சம்ஜா தரேக்கா. உண்டக்கா, உன் வீட்டு மாடிப்படி ஏறி வரத்துக்குள்ள முட்டில் இருக்கிற 2 கொட்டாங்குச்சி கழண்டுரும் போல. அப்புறம் இவனுக்கு உள்ள போய் என்னத்தை கைட்டுவானுங்க? அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக்ஸ். அங்க தொடாத மூச்சுமா இருக்கு. இன்னக்கா மேல குதிரை வளர்க்குறியா? நீ அம்ச ஆள்தாயா திமிரிக்கிட்டு இருக்கான், நான் தான் அடக்கி வச்சிருக்கேன். சரி சரி, இந்த ஓல்ட் ஏஜ்ல இப்படி ஒரு ஓல்டேஜா? நீ போய் அந்த கேரட் குதிரை அவுத்து விடு, நான் கேமரா ரெடி பண்றேன். ஏய் சிக்னே ஆனா அப்படியே வாயில குத்தணும். சூப்பர், கண்டினியூ பண்ணு. எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எடுங்க தாண்டா, ரொம்ப அவசரம். உர்றா சார், சிவசங்கர் குட்டி தெரியுமா சார் உங்களுக்கு? எனக்கு குட்டியும் தெரியாது, புட்டியும் தெரியாது. உர்றா நல்லா ஸ்டூட் யோசிப்பா சார். உர்றா டேய். சார் கூட சூப்பரா கலையா இருப்பாங்க சார். கலையா இருப்பாங்களா? கொலை பண்ணோம் போடா. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கன் பேசுகிறேன். சாம்பார் பைட்டில் ஓட்ட விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு டாக்டர். லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு டாக்டர். இது என்ன பகோடாவா? சாம்பிள்லாம் கேட்குறீங்களா டாக்டர்? ஓ அதுக்கா, கண்டிப்பாக கொடுத்து அனுப்புகிறேன் டாக்டர். எப்படியாவது என்ன பாத்ரூம் இருந்து ஜாமீன் எடுத்துருங்க டாக்டர்.
என்னடா இருட்டுல பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இலியானா சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். பம்பு செட்டு மாதிரி பிச்சின்னு அடிக்குது. எது வாயில போட்டாலும் சருகு மரம் மாதிரி சருகின்னு வந்து லபுக்குன்னு ஊந்துடுதுடா. கண்டதை தின்னா அப்படிதான் போடுங்க. நான் இல்ல வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு பாடி எப்படி ஃபிட்டா வச்சிருக்கேன் பாரு. ஒட்டு துணியில தலகாணி தைச்சா மாதிரியே ஒரு உடம்பு. இவன்லாம் ஃபிட்டை பத்தி பேசுறான். மச்சான் இது கக்கா சாம்பிள். இதை திலகவதி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொடுத்துட்றா. டேய் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்டா. நானா அவகிட்டயா கொடுக்க சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் தானே கொடுக்க சொல்றேன். ப்ளீஸ்ரா. இந்த செத்த பள்ளி வேற மண்டக்குள்ள ஆட்டோ ஓட்டுறான். டேய் டேய் நாக்கு பூச்சி, மேல வந்த உன்னை சாவச்சு போட்டுருவேன். பரதத்துல கவனம் ரொம்ப முக்கியம். அவங்க என்னதான் குச்சி வச்சு குத்துனாலும் உங்க கவனம் பூரா என்னோட ஜதியில தான் இருக்கணும். புரியுதா? ரெடி ரெடி. சக்க திம்மி. டேய் மச்சான் ப்ளீஸா கொடுத்துடுறா. டேய் ஒரு கவர்ல போட்டு குடுறா. இந்தடா அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன யூரின் சாம்பிள் கொடுக்கணுமா? ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல, பேக் லைன் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஜேகே இந்த அட்ரஸ்ல தோ இந்த கவரை டெலிவரி பண்ண சொன்னா பண்ணிடுறா மச்சான் ப்ளீஸ்ரா. ஒரு லவ்வர் பாயா கொரியர் பாயா கிட்டிய வெயில்ல காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை. இவன்லாம் லவ்வர் பாயன் கருமம். காயத்ரி டிக்கெட் கவுண்டர்ல தான் இருக்கேன். இல்ல கன்ஃபார்மா வாங்கிடுவேன், கவலைப்படாத. ओके। पेशेंट का नाम? नागराज। मिस्टर गुना? सर पार्सल। அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். சூப்பர் கலர். ஜேகே புது கார் போல இருக்கு. வாடகை தரத்துக்கு மட்டும் காசு இருக்காதுல்ல? சார் முதல்ல மாடியில் இருக்கிற தைய தக்க கும்பல அனுப்புங்க. டான்ஸ் கத்துக்கிறாங்களா மாடி அடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியா? ஜேகே ஜேகே அடுத்த மாசம் காலி பண்றாரு கௌரி சங்கர் சொன்னாரப்பா. ஏதான் போன மாசம் சொன்னீங்க. இப்போ என்கிட்ட கேஷ் இல்ல. கேஷ் இல்லன்னா செக் கொடுங்க. செக் பவுன்ஸ் ஆனா பரவாயில்லையா? பத்திரிக்கைக்காரங்க உங்ககிட்ட காசு இருக்காதா? சார் அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துறேன். என்ன மச்சான் டோர்ல புதுசா ஒரு சவுண்ட் வருது? அது அந்த டோர்ல இருந்து வரலடா, இந்த டோர்ல இருந்து வருது. இலியானா சிக்கன் ஒன்று வித்தானுங்கடா, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டேன். அது நடான்னா ஸ்பீடு படத்தில் வர பஸ் மாதிரி நிக்காம போயின்னு இருக்குது. வேகத்துக்கு வேகம், பலத்துக்கு பலம், உடம்பெல்லாம் ஒரே பட 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 பட. ரெண்டு இடத்துல சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். ஹாய்டா. ஆயேதான்டா. நீ எங்கடா கிளம்புற? ஏன் காயத்ரி கூட சிவாஜி 3D படத்துக்கு போறேன். அவ மார்னிங் ஷோ வேற கூட போயிருக்க மாட்டா. ஏன் பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான். அவன் என் ட்ரீம் கேர்ள். ட்ரீம்ல தான் நீ இருப்ப, நிஜத்துல வேற எவனா இருப்பான்டா. உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் முக்கியமா பேசணும். நானும் காலைல இருந்து ரெண்டு விஷயமா தான்டா போயிட்டு இருக்கேன். சுமாரா நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள ரெண்டு கேட்டு பிரஷர் பண்றாரு. அதுக்கு அவசியமே இல்ல. என்னடா சொல்ற? ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓமன பெண் குட்டியும், எனக்கு 60 உனக்கு 20. பாத்தியா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி கவின்றதுன்னு. டேய் நம்ம ஹவுஸ் ஓனரா? ஒரு சின்ன கரெக்ஷன், இதுக்கப்புறம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர், அவன் நம்ம டெனன்ட். இந்த போட்டோலாம் அவன் பொண்டாட்டி கண் பார்வை போக கூடாதுன்னா மாசம் மாசம் அவன் தான் நமக்கு ரெண்ட் தரணும். என்னடா பிளாக்மெயிலா? பின்ன இமெயிலா? ஆப்வியஸ்லி
நம்ம பிரச்சனையை கடவுள் ஒரு வழி காட்டும் போது நம்ம தான் அதை லபக்குன்னு பிடிச்சிக்கணும். ஏய் இவன் என்ன சொன்னாலும் இது பிளாக்மெயில் தான்டா. நீ ஏன் மச்சான் பிளாக்மெயில் நினைக்கிற? அவன் பொண்டாட்டி பண்ற துரோகத்துக்கு கடவுள் நம்ம மூலமா கொடுக்குற தண்டனை நினைச்சுக்கோ. மாட்டினா என்ன தண்டனை தெரியுமா? மாட்டினா தானே. இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க. இதெல்லாம் எனக்கு ஊவா. எங்க 2 பேருக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாத. சரி 3 பேர் ஹவுஸ் ஓவர் ஆகலான்னு பார்த்தேன். ஓகே நான் ஒருத்தனே சிங்கிள் ஓனரா இருந்துட்டு போறேன். வாடகை கேட்டு வரும், வருத்தப்படக்கூடாது. டேய் இப்படி எல்லாம் பண்ணி மாட்டி இவனை விட்றா, அவன் கிடக்குறான். அந்த 2 விஷயம் சொல்லு. எனக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, அடுத்த வருஷம் தானே. இல்லடா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன தாலி கட்டும் போது அரிசி பதில் கோதுமை போடுறீங்களா? ஏய் அடுத்த மாசம் கல்யாணம். யார்? அந்த ஏர்லைன்ஸ் பார்ட்டி தானே? யா. லட்டு பொண்ணுடா. மச்சான் கைட்டி விட்டா நான் கவிக்கலான்னு பார்த்தேன். எனியாவ் நண்பனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்சா மாதிரி. எது? சந்தோஷம். ஃப்ரெண்டு லவரை சைட் அடிக்கிற அத்தனை பேரும் சொல்ற பொய் தான் நடக்குது. மச்சான் ரொம்ப டீசென்ட்ரா. ஏன் பாயிண்ட்ரா? இவ்வளவு நேரம் சூக்கிலியா இருந்தது. ஆமாடா. இது தான்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் சூடா இருக்கட்டும் வச்சிருந்தேன். ஏய் மெதுவா. ஏய் அப்படியே பொண்ணு போயிடாதடா. ஸ்ப்ரே அடிச்சு போட்டு போ, இல்லாட்டி தேட்டர் ஆறிடும். வெல்கம் டு our ட்ரீம் ஹவுஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தங்க போற ஃபேக்டரி. ஃபேக்டரியா? யா. நாம 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி விதவிதமா குழந்தைங்களை உருவாக்க போற ஃபேக்டரி. ஏய் அந்த ஃபேக்டரிக்கு நோ ஹாலிடேஸ், நோ பந்த், only overtime. அப்ப வேலைக்கே போவானாமா? எங்க அப்பாக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ்க்கு நம்ம பேர பசங்க கூட வேலைக்கு போக வேண்டாம். இந்த ஏரோஸ்டஸ் வேலையே ஜஸ்ட் ஒரு பறக்கிற த்ரில்லுக்கு தான். அவன் காசுக்காக வேலை பண்றான், நீ த்ரில்லுக்காக வேலை செய்யற. ஜேகே யாருமே இல்லாத பிளாட், வெளியில இருட்டிட்டு இருக்கிற கிளைமேட், காத்துல மழை வாசனை. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? என் அர்ஜுன அர்ஜுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன். அந்த அச்சத்தில் மிச்சத்தை மறந்திடுவேன். வரும் வெட்கத்தில் தள்ளாடி விழுவேன். என் அர்ஜுன அர்ஜுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன். அருகினில் வந்தால் அழைத்திடு என்றால் என் மௌனம் கொண்டாய். தொலைவினில் சென்றாய், புறத்தினே நண்பா விழி மூடி கொண்டாய். அர்ஜுன அர்ஜுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன். அந்த அச்சத்தில் மிச்சத்தை மறந்திடுவேன். வரும் வெட்கத்தில் தள்ளாடி விழுவேன். காய்ச்சல் வரும், முட்டால் மழை இடை வந்தே விடும். முத்தாயதில் நனைந்திட நனைந்திட சுகமே.
வருவாயானாய் என் அர்ஜுன அர்ஜுன அந்தி மழையே உன் அச்சார முத்தத்தில் நனைந்திடுவேன் அந்த அச்சத்தில் மிச்சத்தை மறந்திடுவேன் வரும் வெட்கத்தில் தள்ளாடி விழுவேன் ஹாய் ஏ இல்ல இல்ல சொல்லு ஏன் ஏதாவது முக்கியமான விஷயம் என்னாச்சு ஒரு முக்கியமான வேலை அர்ஜென்ட்டா போய் ஆகணும் போயிட்டு வந்துடுறேன் நல்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆன டிவிடி மாதிரி கெட் லாஸ்ட் ஓகே சீக்கிரம் வந்துடுறேன் ஹாய் ஏய் ஹாய் தேங்க்யூ. வேலை பண்ற டைம்ல தண்ணி அடிக்க மாட்டேன். வேலை பண்றோன்னு யார் சொன்னா? வாட்? கால் பண்ணி அர்ஜென்ட்டா இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னா? கால் பண்ண வேலை பண்ணணும்னு அர்த்தமா? ரிலாக்ஸ். பிரிண்டிங் மெஷினுக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சமாவது லைஃபை என்ஜாய் பண்ண. கம் ஆன் சக்தி, நீ ஃபோன் பண்ணதும் பண்ணிட்டு இருந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நிச்சயமா அவ்வளவு முக்கியமான வேலையா இருந்திருக்காது. உனக்கு எப்படி தெரியும்? சிம்பிள். முக்கியமான வேலையா இருந்தா கால் அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டேன். வாடேவா, நான் கிளம்புறேன். see you later. ஊடல் 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 ஊடலுக்கு அப்புறம் கூடல். நீலகண்டன், பிரச்சனை பண்ணாம போயிடு. பிரச்சனை பண்ணா சாருக்கு மூடு போயிடுமா? ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, வெளிய விடுங்க. வெளிலன்னா என்னடா பண்ணுவா? என்ன டாவா போடாங்க? ஹேய், என்னடா சொன்ன நீ? சத்தமா சொல்டா. நீலகண்டன், சத்தமா சொல்டா. நீலகண்டன், stop it. ஏய், நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. நான் இருக்கேன்டா. You stupid. ஏய், அறிவில்லாத கொஞ்சம் கூட. நீலகண்டன், என்ன எப்பவும் ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியல. ஏய், देखो उधर, मारो उसको. நீலகண்டனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். வா போலாம். I'm sorry. It's okay. ரொம்ப அடிபட்டுடுச்சா? I'm fine. எப்ப பார்த்தாலும் வர்க் தானே பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன்னு தான் கூப்பிட்டேன். நான் ரிலாக்ஸ் பண்ணலன்னு உன்ட்ட யார் சொன்னா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கேன். கூப்பிட்டோன்னு என்ன ஏதுன்னு கேட்காம ஓடி வந்தேன் பார். உன்னை எங்கே ட்ராப் பண்ணோம்? Listen man, I said I'm sorry. Oh shit, நீலகண்டன். God. Stupid man, go fast. What the hell is he doing? தெரியல, just go fast. What's wrong with him? Just get lost, man. Jiggy. Jiggy, he's coming, he's coming. Oh no. Go fast, go fast, go. Wait, Nilakan, are you mad? Hang on. Walk it. ஏய் சக்தி, இல்ல. எங்க ஓடுற? Come on. Yeah, fast, get it. ஏய், நில்ல. ஏய், புடி. Shit, man. ஏய், எப்படி போலாம்? That's okay. Is the bathroom cleaned? Yes, madam. Thank you. Thank you, madam.
Good evening, Yeah. sir. தேங்க்யூ. பிராண்ட் நியூ கார். யார் அந்த பைத்தியக்காரன்? பப்ளிக்ல ஓப்பனா கன் எடுத்து சுட வரான். என் ஹஸ்பண்ட். வாட்? ஜஸ்ட் ஜோக்கிங் யா. என் ஹஸ்பண்ட் ஆயிருக்க வேண்டியவன். அந்த சைக்கோவா? அமெரிக்கால கிரீன் கார்டு ஹோல்டர். பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்கள். எல்லாத்துக்கும் மேல என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. மாசம் $10,000 மேல சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருன்னு எங்க அம்மா அப்பாக்கு சந்தோஷம். சேனல்ல ரிமோட்ல சேஞ்ச் பண்ற மாதிரி கல்யாண ஏற்பாடுலாம் டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. அப்பதான் அந்த ஃபிளாஷ் நியூஸ் என் காதுல விழுந்துச்சு. மாப்பிள்ளை சில தப்பான பிசினஸ் எல்லாம் பண்றாருன்னு. தப்பான பிசினஸ்னா? இல்லீகல் எக்ஸ்போர்ட் டீலிங்ஸ். கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே அவன் பண்ற எல்லா தப்பையும் என்கிட்ட உளறிட்டான். நான் அவனை வாய மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா பிஹேவ் பண்றதான்னு யோசிச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட் டே காஃபி கப்போட பேப்பர் பார்த்தவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். அவனோட பிசினஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் ரிட்டன் பை சக்தி. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உன்னாலேயே கெஸ் பண்ண முடியும். கல்யாணத்தை வர நிறுத்திட்டேன். என்ன அசிங்கப்படுத்தின உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் நானும் பாக்குறேன்னு என்னை பத்தி அசிங்கமா வெளில பேசுறான். And this is my long boring story. Hi, I would like to have one green tea with lemon and honey. What about you? Okay. One is enough. Thank you. छोड़ना मत उसको, मारा यार. Oh. Oh! Excuse me. Oh! Is this our room? Joe, where are we? What's happening? This is terrible. Oh. Oh no. Megan, come on, let's go. Excuse us. What? Yes! Oh, yes! Let's go! Hey, come. Quick! I hope it's not Alzheimer's. Lewis, but the key worked. I'm very sure it's our room. I don't know what's Mr. going and on. Mrs. Egan, I have a green tea with a lemon and honey. Huh? We didn't order any tea. Thanks. Drop பண்ணதுக்கு. And sorry. Glass உடைஞ்சதுக்கு. இட்ஸ் ஓகே. நீ ஏன் உடைச்ச? குட் நைட். Good night. டேய் தண்ணி பிடிச்சியா? நானே தண்ணி லாரி மாதிரி ஒழுவின்னு சுத்துறேன். நான் எங்கடா தண்ணி பிடிக்கிறது? ஆமா. ஐயோ. ஏய் யாரும் ஜூஸ் பாத்தியா? ஆரஞ்சு ஜூஸா? அது திக்கா இருந்தனால மேங்கோ ஜூஸ் நினைச்சேன். டேஸ்ட் கொடுக்க தெரியாது உனக்கு? எடுத்தந்தாண்டா சொன்னேன், குடிச்சேன் நான் சொன்னேன். அப்போ 140 ஜூஸ் எடுத்து நீ கழுவிருக்கியடா? கழுவுற அவசரத்துல ரேட் எல்லாம் பார்க்கலடா. வேணா வேற ஜூஸ் வாங்கி தரேன்டா. இனிமேல் அப்புறம் ஜூஸ் குடிப்பேன். ஜூஸா குடிக்கலன்னா பழம் வாங்கி சாப்பிட்றா பண்ணாடா. மச்சான், டேய் ஜூஸ்ல கழுவுனதுனால எறும்பு கடிக்குதுடா. கொஞ்சம் எறும்பு மருந்து எடுத்து சுத்தி போட்டு போடா. என் ஜூஸ் எடுத்து கழுவுனல்ல, நல்லா கடிச்சு நல்லா வீங்கிட்டோம். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதம்மா. அவனுக்கு தெரிஞ்ச டிசைனா. சொன்ன தேதியில கல்யாண ட்ரெஸ்லாம் டெலிவர் பண்ணிடுவான். நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரிமா. யா 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 ஓகே ஓகே பாய் பாய் பாய். என்னாச்சு? எது? இது வேலையில அடிபட்டது. அடிபடுறது உன் வேலையா? நீ பத்திரிக்காரனா இல்ல அடியாரா? Look at your face, JK. Oh my goodness. Brand new car. இப்படி பண்ணிட்டியே.
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். Sir, laundry. No thanks. Hey, laundry. எந்த ரூம்? இந்த ரூம் சார், 2028. இதை நாங்களே சேவ் பண்றோமே. நோ சார், as per the management rules, நாங்க தான் சர்வ் பண்ணணும். அவர் எங்க ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவரோட பர்த்டே. நாங்க ஒரு இன்பத்தை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இருக்கலாம் சார், பட் இது எங்க ஹோட்டல் பாலிசி. சுபாஷ், இட்ஸ் ஓகே சுபாஷ். உங்களுக்கு எதனா பிரச்சனைனா மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசுறேன். இல்ல சார், அதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்தாங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கி கொடுங்க. சாரி சார், ரூம் சர்வீஸ்ங்கிறது ஒரு கலை சார். கலையா? ஆமா சார், அவர் எங்க கஸ்டமர் இல்ல, எங்க விருந்தினர். நாங்க தான் சர்வ் பண்ணணும். தட்ஸ் கிரேட். Who is it? சார், ரூம் சர்வீஸ் சார். யோர் பிரேக்ஃபாஸ்ட் சார். உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. Happy birthday, sir. What? Today is not my birthday. What the heck? Surprise. Yes. இங்க என்ன பண்ற? டெலிவரி. ஒன்ன மாதிரி இல்ல. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா டெலிவரி பண்ணிட்டோம் பாத்தியா? ஃபுட். What the hell are you talking about? மணி. ஐயய்ய, நேத்து தான் வாங்கினேன் புது சட்டடா. ட்ரை கிளீனிங் போட்டா சரியாயிடும்டா. Where is my parcel? நான் எப்பவும் போலதான் ஏர் ஹோஸ்டஸ் மூலமா அனுப்புனேன். பட் இந்த வாட்டி நான் பார்சல் கொடுத்த ஏர் ஹோஸ்டஸ் புத்து போன. புது பொண்ணா? எஸ் எஸ், ரெகுலரா பண்றா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவதான் எவளுக்கு கொடுக்க சொன்னா. அந்த பொண்ணுக்கு பார்சலா என்ன இருக்குன்னு தெரியாது. வேற எதனா புது கதை வச்சிருக்கியா? பார்சலை வச்சுக்கிட்டு கேரம் போர்டு ஆட வர்றீங்க? டேய், இவன் ரூம் ஃபுல்லா தேடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு. சும்மா தானே இருக்கீங்க, இந்த அழுக்க துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மெஷின்ல போடலாம் இல்ல? அது உன் வேலை, எந்த இல்ல. என்ன போஸ்ட் அது? முருகன் கோயில் விபூதி. அது ஏன் பாத்ரூம்ல எடுத்துன்னு போறீங்க? குளிச்சிட்டு பூசிக்கலாம் தான். அதான் ஏற்கனவே குளிச்சாச்சு இல்ல? சோப்போட மறந்துட்டேன். இந்த படங்களை உன் அன்பு மனைவியிடம் அனுப்பாமல் இருக்க தவறாமல் எல்லா மாதமும் ரூபாய் 10,000 கொடுக்கவும். இடம் தேதி பின்னர் தெரிவிக்கப்படும். நோ போலீஸ். குளிச்சிட்டீங்களா?
குடிக்க போறேன். உள்ள என்ன சத்தம்? இங்க இல்ல செல்லம், மேல. மேலையா? மிஸ்டர் ஜேகே, மிஸ்டர் ஜேகே, சினு, மிஸ்டர் சி நக்கி என்னாச்சு? நான் தான் சொல்றேன், பார்சல் என்கிட்ட இல்லை. அந்த பொண்ணு தான் மெஸ்அப் பண்ணுறப்பா. சரி, நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? உன் பாட்டி நம்பர். புதுசா ஒரு பொண்ணு கிட்ட பார்சல் கொடுத்த நீ அவ நம்பர். அதே நம்பர் தான். It is 9862. Wait. It's 9862666125. हेलो, विनायक मेडिकल. क्या मेडिसिन आपको चाहिए? Sorry. Hello? கொஞ்சம் கலங்கிட்டேன். I messed up. நான் உங்களை ஏமாத்தாரதா இருந்தா எங்க ரூம் போறத தங்கியிருப்பேனா? ப்ளீஸ் என்ன நம்புங்க. Sorry, please. No, please. Number is 9820345279. Please, just take it out. Take it out! You have reached the voicemail box of Madhumita. Sorry. உடனே ஃபோன் பண்ண சொல்லி மெசேஜ் சொல்லு. மறுபடியும் டயல் பண்ற மெசேஜ் வை. உடனே ஃபோன் பண்ண சொல்லு. பசிக்குது. ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஹாய் காயத்ரி யாரு? மை ஃப்ரெண்ட். என்னாச்சு காயத்ரி? நீ சொல்லிதான் அந்த படத்துக்கு நான் டிக்கெட் புக் பண்ணேன். எத்தனை கால், எத்தனை மெசேஜ். ஏதாச்சும் ஒரு SMS பண்ணிருக்கலாம்ல. பைத்தியக்கார மாதிரி தேவடு காத்த. Hey guys. யார்? Chino, this is Akshay. He's a computer engineer from Canada. Nice to see you, dude. Hope you're coming for the wedding, huh? Wedding? He doesn't know about the wedding? நான் இன்னும் சொல்லல. Chino's actually here to pick up his stuff. He's a cartoonist. Oh, cartoonist. I'll be back. Cartoon is like Madan? Yeah. Cartoonist Madan Mari. That's funny, yeah? Akshay, your tea is getting cold. Oh, nice to meet you, dude. கல்யாணத்துல பார்க்கலாம், okay? யார் அந்த பீட்ரு? யாரு கல்யாணம்? எங்க கல்யாணம்? நேத்து தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்ப இத்தனை வருஷம் நான் பின்னாடி சுத்தினது? கொஞ்சம் பிராக்டிகலா பேசு. 5 வருஷமா எங்க வீட்ல ஒருத்தன் பேப்பர் போடுறான். அதனால அவன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அப்போ நம்ம லவ் ஒரு கனவு மாதிரி. ஆனா கல்யாணம் மார்னிங் அலார்ம் மாதிரி. முழிச்சுக்கணும். ரிங் கொடுத்து மிஸ்ட் கால் கொடுக்கறவன் பெட்டரா இல்ல டைமண்ட் ரிங் கொடுத்து கல்யாணம் பண்றவன் பெட்டரான்னு டிசைட் பண்ணணும். நான் பண்ணிட்டேன். நாம இப்படிலாம் க்ளோஸா இருந்தோம் காயத்ரி. எவ்வளோதான் டேஸ்டியா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பபிள் கம் துப்பி தான் ஆகணும். குட் லக் வித் யுவர் கார்ட்டூனிங். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. இந்த கல்யாணத்தை, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே கூடாது. I am a 21st century boy. அவ என்ன 3 times rape பண்ணா. bloody start the towel. மானங்கட்டவளே, இப்படி குடும்ப கௌரவத்தை கெடுத்து வச்சிருக்கேடி. நீ கண்ணு முன்னாடி நிக்காத. போ போ. எதைத்தான் கண்டுட்டே நீ புதுசா, என்கிட்ட இல்லாத மனச பெருசா, எதுக்குடி மாறிட்டே நீ தினுசா,
என் கூட பழகுனது பழசா பழசா அடி வாடி என்கிட்ட பண்ணாத சேட்டை பார்த்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான் நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே கஷ்ட பின்னா நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே கஷ்ட பின்னா பார்த்து ரெட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆர்சி புக்க பாருடா அதுல இருக்குது மாமன் பேருடா அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அட நான் தானே கஷ்ட பின்னா அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அட நான் தானே கஷ்ட பின்னா நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அட நான் தானே கஷ்ட பின்னா Hi, this is Richard. Please call me back as soon as possible. It's very urgent. Thank you very much. அந்த பொண்ணுதான். Hello. ரிச்சர்ட் நான் மது இப்பதான் உங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். It's okay. It's okay. அந்த பார்சல் ஏனச்சே? ஆக்சுவலா எனக்கு ஷாப்பிங் ஒர்க் இருந்ததுனால என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். What do you mean by friend? ஆக்சுவலி he is my boyfriend. அவன் கிட்ட கொடுத்து டெலிவர் பண்ண சொன்னேன். இன்னும் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். வரலையா? You idiot! You useless girl! You stupid woman! ஹலோ. வணக்கம்மா, நான் ரிச்சர்டோட சூப்பர்வைசர் பேசுறேன். அவன் உங்ககிட்ட ரூடா பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். மனுஷனா மிருகமா சார் அவன்? வெரி ரூட். போன புதன் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணா வேலைக்காரி கிட்ட கத்துற மாதிரி கத்துறான். இட்ஸ் ஓகே டோன்ட் டேக் இட் சோ சீரியஸ். அதுக்கான பின் விளைவுகளை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த பார்சல் அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். அவ ஏன் இன்னும் கொடுக்கலன்னு தெரியல. யூசுவலா நான் கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்வான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இட்ஸ் ஓகே, பாவம் இருக்குதுன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாருமே பிஸி தானே. நீங்க பிஸி, நான் பிஸி. சாரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட். பென் அண்ட் பேப்பர். ஹலோ. எப்படி? 1 மினிட். 3/2. வயதில் எழுதுவாங்க பேப்பர் கூட. சொல்லுமா. 3/2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 3 பண்டார்கர் ரோட், மாட்டுங்கா வெஸ்ட். வாங்கடா போலாம். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. யார் அது? What? You seem a little disturbed. யாரோ மைண்ட்ல வாக்கிங் பண்றாங்க நினைக்கிறேன். Who's the lucky guy? அவன் ஒரு சிடுமூஞ்சி. பட் நைஸ் guy. அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்.
பேசாமலே நிறைய பேசுறேன். என்னையே நான் உணர்றேன். அவனுக்கு இது தெரியுமா? தெரியல. சொல்ல வேண்டியதானே? இருக்கவே இருக்கே ஃபேஸ்புக், SMS, MMS. என்னதான் இருந்தாலும் ஃபேஸ பார்த்து சொல்ற மாதிரி வருமா? அப்போ கோ, வாட் ஸ்டாப்பிங் யூ? அதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் வரல. and it's too early. சிச்சுவேஷன் அமையும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம் யா. லவ் வந்தா உடனே சொல்றது பெட்டர். போ. சும்மா இரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மனசுக்கு பிடிச்சவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதை விட பெரிய வேலை எதுவுமே இல்ல. போ, போய் சொல்லு ஃபர்ஸ்ட். போ. சக்தி, என்டர்டெயின்மெண்ட் பேஜ் முடிச்சிட்டியா? போயும் போயும் இந்த காதலுக்குள்ளே நீயும் நீயும் என்னை தள்ளி விட்டாயே. மாயம் ஒன்றில் என்னை சுழல வைத்தாய். என் இதயம் சிரிக்க வைத்தாய். பெண்ணே பெண்ணே நீ வந்ததா என்னாடு ஒன்று இன்றே வந்ததே. பெண்ணே பெண்ணே நீ சென்றதும் என் தென்றல் கூட அன்றே நின்றதே. போயும் போயும் இந்த காதலுக்குள்ளே நீயும் நீயும் என்னை தள்ளி விட்டாய். என் இதயம் சிரிக்க வைத்தாய். காதலில் மீனிகை யாவுமே மூலிகை எங்கிடும் காரிகை நானே. நாழிகை யாவிலும் புன்னகை சேர்க்கவா. என் காயம் எல்லாம் நீ யாருச் செய்தாய். நான் உன்னாலே வேறொரு பெண்ணாய் மாறினேன். பெண்ணே நீ சென்றதும் என் தென்றல் கூட அன்றே நின்றதே. சார் யாரு? சார் இவன் தான் சார் ஜேகே. ஓ சார் தான் ஜேகேவா? Who the hell are you, man? டேய். தமிழ் இங்க கேள்வி என்ன மட்டும் தான் கேட்பேன். பதில் சொல்ல மட்டும் வாய திறந்தா போதும். ஏய் அப்ப நிஜமாவே நீ ஜேகே இல்லையா? சார் இதை தானே சார் 2 மணி நேரமா எல்லா பாஷையிலையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்களா? என் பார்சல் எங்க? என்ன பார்சல்? அழகு பாக்குறியா? குரங்குக்கு பின்னாடி பட்ட மாதிரி. ஏய் போதும். ஏய் செத்துற போறான்டா. ஏய் மதுமிதான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பார்சல் கொடுத்தா இல்ல, அது எங்க? தெரியாது. நான் கொடுக்க சொன்னாலும் இங்க இல்ல. பார்சல் என்னாச்சுன்னு அவனை கேளுங்க. ஏய் நக்கலா? அவனை கேட்டா நீன்றான், ஒன்னு கேட்டா அவன்றான். அடிச்சு கொல்லுங்க ராஸ்கல்ஸ். அவன் சொல்றது உண்மைதான் சார். பார்சலை நான் தான் சார் டெலிவரி பண்ணேன்.
இவன் கொடுத்தவன் எங்க இல்லைன்றான், நீ கொடுத்தியா? என்ன விளையாடுறீங்களா? இவன் நடுப்புக்கு லக்கி கிட்ட கொடுத்தான், அவன் என்கிட்ட கொடுத்தான். நான் தான் சார் பார்சலை டெலிவர் பண்ணேன். இரு, நீ ஜேகே இல்ல. கரெக்ட் சார். இவன் ஜேகே. கரெக்ட் சார். இவன் பார்சலை நக்கி கிட்ட கொடுத்தான். கரெக்ட் சார். அந்த பார்சலை அவன் உன்கிட்ட கொடுத்தான். உண்மைதான் சார். இதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சார் இதை நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். சார் நம்ம மேல தான் தப்பு இருக்கு. சரி இப்ப கேக்குறேன், என் பார்சல் எங்க? சார் அந்த பார்சலை சரோஜா சாமா காயலாங்கடையில கொடுத்துட்டேன் சார். சரோஜா பாத்திர கடையில நீ கொடுத்த டப்பாவோட சுட சுட கக்கா இருந்துச்சு. சான்ஸே இல்ல சார். கக்காவா உங்ககிட்டயா? ஓ ஷிட். ஷிட்டே தான்டா. பார்சல் வச்சுக்கிட்டு பரமபதமா விளையாடுறீங்க. இன்னொரு தடவை என்ன கேள்வி கேட்க வச்ச, பேசுறதுக்கு வாயிருக்காது. கத்தாத. என் பார்சல் எங்க? திலக் ஹாஸ்பிடல் லேப்ல சார். சார் தேங்க்யூ சார். என்னப்பா ஓகே? நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, மண்டையில இருந்து மொத்த ரத்தமும் வெளியே போயிருக்கும். இதுல என்ன இருக்குப்பா? வா போலாம். உனதாப்பா கூப்பிடுறாங்க. ये आपका दोस्त स्टूल सैंपल की जगह गुड़िया क्यों देकर गया है? பொம்மையா? ஏன் ஃப்ரெண்டா? அப்போ மோஷன் எங்க போச்சு? கொல்கிதா? ஓகே. பேச்சுலர் ரூம்னா ஒரே பொண்ணுங்க போட்டோவா இருக்கும். இது என்னடா செத்தவன் போட்டோ? சார் என்ன கீழே இறக்கி விட்டுங்கன்னா உங்க எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவேன் சார். இங்க இடம் இல்ல, பரவாயில்ல அங்கிருந்தே சொல்லு. அது என் ரூம்மேட் எடுத்தது சார். இவனா? இவன் இல்ல சார், இன்னொரு ரூம்மேட். அவனுக்கு என்ன வேலை? ஊரா போய் பொண்ணுங்க போட்டோ எடுக்கிறதா? இல்ல சார், கிசு கிசு கூட எழுதுவான் சார். நடுப்பக்கம் நாகராஜ் சார், நாங்களாம் பத்திரிக்கையில வேலை செய்யறோம். ரொம்ப நன்றி சார். நல்லா ரெஸ்ட் எடுப்பா. ஏன் சார் ஆபீஸ்க்கா? கொஞ்சம் வெளியில வேலை இருக்கலாம். என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கிறியா? வாங்க மிஸ்டர் நடு பக்க நாகராஜ். யாரா இவனுங்கெல்லாம்? சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா நின்றுட்டு இருக்கானுங்க. ஏய் இந்த பார்சல். ஆபீஸ் சார் பைக்ல வந்துட்டு இருக்கேன் சார். இல்ல சார் வந்துட்டு இருக்கேன் சார். டேய் அந்த பார்சலை ஆபீஸ். ஆமா சார் கண்டிப்பா சார், கண்டிப்பா வந்துரும் சார் நீங்க. ஓகே சார். ஓகே. யாரா ஏ என்னது? ஏய் ஃபோன் பேசும்போது எவன்டா ஏ என்னது? பேசாம ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் அதான் உங்க டைமண்ட் டப்பா கிடைச்சிருச்சுல்ல, அப்படியே என் ஆய் டப்பாவை திருப்பி கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டையை மெதுவா திருப்புறீங்க? மணி முதல்ல இவனை போட்டு சார் 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 வேணாம் சார். சார்
கண்டினியூ பண்ணி உங்க 2 பேரையும் போட்டு தள்ளு. சார் 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 வேணாம் சார் 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 அவளை விடுங்கடா சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் நீங்க ரெண்டு தான் ஏய், சார் எங்கள நீங்க பத்திரிக்காரங்க தெரிஞ்ச பிறகு உங்களை உயிரோட விட்டா எங்க ஸ்மக்லிங் மேட்டர் தலைப்புச் செய்தியால வரும். சும்ப மேலதான் சத்தம் ஆகுறது இல்ல, சைலன்ஸ் இருக்கு. ஓகே கலட்டிடுறேன். நீ கலட்டி சொல்றதுக்குள்ள டேய் டேய் போய் குடிங்கடா, குழந்தை காப்பாத்துக்கோ. ஏய் சின்னு சின்னு, ஏய் சின்னு எந்திரா எந்திரா. ஏய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய ஜதிக்கட்டை அங்க இருக்கா? ஏண்டா தொடப்ப கட்ட வீட்டையே ஓட்ட வட மாதிரி ஆக்கிட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஜதி கட்ட வேற வேணுமா? மண்டையில வச்சு சாப்பிடு. இந்த ஷேர் அவுட்டுக்கு வெயிட் பண்றேன், வாடா. யாரா அவன்? நாயை வாக்கிங் கூட்டு போறவன் மாதிரி பின்னாடியே ஓடி வரான் விடாம. என்னாச்சு? இவரு யாரு? பயங்கரமா இருக்காரு. மூஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் பார், இன்னும் பயங்கரமா இருப்பான். ஹி சீனு கார்ட்டூனிஸ்ட். சக்தி, உன் வீடு ஒரு 10 minutes வேணும். ஓகே गाइस, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். மீட்டிங்கா? சீக்கிரமா போ, டீ பிஸ்கட்லாம் திந்துற போகுது. ஓகே தமிழ் பேப்பர், பை. ஒண்ணே சொல்லினேரு. டேய் இதை ஏன்டா கொண்டு வந்த? அது நம்ம கிட்ட வந்ததுலேருந்து நமக்கு தான்டா பிரச்சனை மேல பிரச்சனை. பேசாம பாஷா படத்துல சூப்பர் ஸ்டார் நக்மாக்கு தருவாரு, அந்த மாதிரி டைமண்ட் திரும்ப கொடுத்துடலாமா? நக்மா உஷார் பண்றதுக்காக சூப்பர் ஸ்டார் டைமண்ட் திருப்பி கொடுத்தாரு, நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்ப போலீஸ் கிட்ட டைமண்ட் கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாமா? ஏய் முட்டாள்தனமா பேசாத. இது எப்படி நம்ம கைக்கு வந்ததுன்னு போலீஸ் கேட்டா மதுமிதா மாட்டிக்க மாட்டா? டேய் ஏன்டா போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆய் டப்பா மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு நினைச்சிங்களேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஏன் மது கிட்ட கிடைக்கணும்? அவ ஏன் நம்ம கிட்ட கொடுக்கணும்? இவன் ஏன் அதை மாத்தி கொடுக்கணும்? 3 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. அப்ப என்னதான் பண்றது? மது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குடா. அவ ஃப்ளைட்ல இருப்பா, லேண்ட் ஆன அப்புறம் சொல்லிக்கலாம். மச்சான், சேடு பூத கண்ணாடி வழியா டைமண்டை பார்க்கறான். பெருசு பெருசா தெரியும்.
இதுதான் கரெக்ட் டைம், ரேட்டு பேசுரு. ம் 3 லட்சம். ரவுண்டா 5 ரூபான்னு கேளு. ஜாங்கிரி முஞ்ச ஏமாறானா பார்க்கலாம். 5 lakhs. நை பாபா 3 லட்சம். இதுதான் என் ஃபைனல் ஆஃபர். ஓகேனா சொல்லுங்க. ஒத்துக்கலாமா? ஓகே சார். கரெக்ட். இதுல மொத்தம் 30 பீஸ் இருக்கா. சோ 90 லட்சம். சார் ஒரு பீஸ் 3 லட்சம் ரூபாவா? மொத்தம் 90 லட்சம். நோ மோர் பார்கெனிங். ஓகேனா வச்சுட்டு போங்க, இல்லனா எடுத்துட்டு. சார் சார் ஓகே 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 90 lakhs ஓகே சார். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. டேய் என்னடா பண்ற? மச்சான் சினிமாலாம் மேல பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்களா, அந்த மாதிரி கணக்கு செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான். புது கட்டா கொடுத்துருக்கான். இவ்வளவு பணம் வச்சு என்னடா பண்ண போறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டிலாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்ட ஓட்டே ஆகி போச்சுடா. டேய் இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்றவன்லாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்ல வந்த பணமா இருந்தாலும் நல்ல வழியில தான் செலவு பண்ண போறோம். நீ நல்ல வழியில செலவு பண்ணு, இல்ல நாகர்கோயிலுக்கு போற வழியில செலவு பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்யற வேலையை நம்ம ரிசைன் பண்ணணும்டா. What is it? I have asked you to type liars and you have typed liars. Sorry, sir. What? Sorry. Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் மண்டையா. Hello? மச்சான் இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்ட. டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில விடுவோண்டா குசு. ஏய் நீ நடுப்பக்கம் நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் பிடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அது நம்ம ஜேகேவும் சீனும் தான். அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. டேய் இரு எண்டு பஞ்ச் ஒன்று சூப்பரா மாட்டிருக்கு. அது கேள, கோழி போடும் முட்டை நீதான் ஏன். Sir, any problem, sir? कुछ नहीं, जाओ. நீ வேணா பாரு, இன்னும் 1 hourல ஆபீஸ் மொட்டை மாடில இருந்து தலை கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி போறான் மச்சான். ஹலோ மிஸ்டர் ஜேகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மதுமிதா ஏதோ பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு டைமண்ட் வேணுமா, இல்ல கேட்ட இந்த பாட்டை திருப்பி கேட்கணுமா? ரூம் நம்பர் 2028 ஸ்டார் ரெசிடென்சி. இன்னும் 1 மணி நேரத்துல டைமண்ட் என் கைக்கு வரல. இப்ப கேட்ட குரல் கூட கேட்காது. டேய் என்னாச்சு, பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? மதுவை கடத்தி வச்சிருக்காங்கடா. யாரு? அந்த டைமண்ட் கும்பல். டேய் அவனுங்க இன்னும் சாகலையா? அவனுங்க செத்துட்டானுங்க நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டுமாடா. இன்னும் 1 hourல டைமண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலனா மதுவை கொன்னுடுவேன்னு சொல்றான். ஐயோ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த பணத்தை காட்டி தான் காயத்ரி கன்வின்ஸ் பண்ணலாம் நினைச்சேன். இப்ப வேலை வரையும் ரிசைன் பண்ணியாச்சு. இப்ப என்னதான் பண்றது? போய் டைமண்ட்ஸ் அவன்கிட்ட ரிட்டர்ன் வாங்கிடலாம். டேய் மச்சான், மதுக்கு இவ்வளவு பணம் ஒருத்தரடா, கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. உங்களெல்லாம் மாமான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி புத்தி போகுது? பண்ண தப்புக்கு ஆண்டவன் நல்ல தண்டனை கொடுத்துட்டான். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்த இடத்த டெட்டால் போட்டு கழுவணும். உங்க அக்காக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். முன்னே நம்பி தான் வந்திருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து புலம்புறீங்களா?
மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. 2 கோடி ரூபாய் டைமண்ட்ஸ். நானா இருந்தா கூட என் பொண்டாட்டி விட்டு ஓடி இருப்பேன். கடைசியா அவனை எங்கம்மா பார்த்தேன்? யாரு சார்? இவ்வளவு நேரம் நம்ம தேவோடு கக்குறோமே அந்த ஹீரோவை. வீட்ல சார். சார் இப்ப தனியா தான் இருக்கீங்களா? ஒரு அழகான பொண்ணு, யாரும் இல்லாத தனி இடம். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? மது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. யாரு நீயா? என் உயிரோட என் கற்பு தான் முக்கியம். இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு நல்லது இல்ல. இப்போ தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லுது? ஐ டோன்ட் நோ தமிழ்யா. அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே. நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே. அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே. தினம் தினம் வானம் சென்று பறக்கும் விமானம் ஒன்று உனை உனை மோதும் இப்போது. சுட சுட முத்தம் என்று கிசு கிசு செய்தி ஒன்று அடிக்கடி வந்தால் தப்பேது. அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே. நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே. அதிராடி பூவே நீ வரும் வரை வாழ்வினில் ருசிகரநேதம் இல்லை. தத்தளிக்கிறேன் வீத்தளிக்கிறாய், நீங்கு தருவது பெரும் தொல்லை. தினம் தினம் வானம் சென்று பறக்கும் விமானம் ஒன்று உனை உனை மோதும் இப்போது. சுட சுட முத்தம் என்று கிசு கிசு செய்தி ஒன்று அடிக்கடி வந்தால் தப்பேது. காற்றிலே ஒரு பஞ்சு போல காதலில் என் நெஞ்சம் விழ மேகமாய் நானே நானே. ஓஹோ அகலாதே அகலாதே அழகே நீ அகலாதே, என் கண்ணை விட்டு பெண்ணே அகலாதே. நீ இல்லை என்றால் வாழ்வே நிகழாதே. உன் லைஃப் ரொம்ப உயரத்துக்கு டேக் ஆஃப் ஆக போகுது. நெப்டியூன் டெக்னாலஜிஸ்னு கனடால ஒரு பெரிய கம்பெனி, அவங்க பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. தெரியுமா ஜேகே? அதை பத்தி கவர் ஸ்டோரி எழுதணுமா? உன்னையும் பத்திரிகைக்கு ஹெட்லைன்ஸ் ஆக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கேன்.
அந்த ஆபீஸ்ல சிஇஓ போஸ்ட், ஸ்டார்டிங் salary 3 lakhs, காந்தி நகர்ல டியூப்லி அபார்ட்மெண்ட். அந்த அதிர்ஷ்டக்காரன் நீதான். A small gift from my dad. So நீ இம்மிடியேட்டா பெங்களூர் கிளம்புற. அப்போ இந்த ஹோட்டல் வருஷம் இதுக்கு தானா? ஜேகே ஒன்று பண்ணு, அப்படியே உங்க அப்பா கிட்ட நான் என்ன பிராண்ட் ஜட்டி போடணும்னு கேட்டு சொல்லு, போற வழியில வாங்கிட்டு போயிடுறேன். How cheap? ஆமா, நான் சீப் தான். தெரிஞ்சுதானே லவ் பண்ண. ஆரம்பத்தில் நான் செஞ்சுட்டு இருந்த வேலை, தங்கிட்டு இருந்த இடம்லாம் உன் கண்ணுக்கு உறுத்தல. ஏன்னா பிளைண்ட் லவ். இப்போ உனக்காக என்ன மாத்திக்க சொல்றியா? அதுல என்ன தப்பு இருக்கு? Don't you want to change? Better life-க்கு போகணும்னு ஆசை இல்லையா? டெஃபினெட்லி. ஆனா அது என்னோட சொந்த முயற்சியில தான் இருக்கணும். அப்படியே உங்க அப்பாவை அந்த gift கடை மூட சொல்லு. குட் பை. குட் பாய். அவன் குட் பை சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஒருவான் இவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டீங்க. No sir, நாங்க மறுநாளே காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். ஷூட் பண்ணாதீங்க. டேய், அவன் இருக்க இடத்துக்கு போறோம். அவன் கண்ணு முன்னாலேயே இவ்வளவு போட்டு தள்ளுறான். No sir. No. போன போறா. No sir, please. Shut up. Shut up. என்ன ரிங் ஆகுது? சார் சாரி சார், பேட்டரி டவுன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. half an hourல ஹோட்டலுக்கு டைமண்ட்ஸோட வந்துடுறேன் சார், ப்ளீஸ். அப்போ வித்தீங்க, இப்ப கேக்குறீங்க. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலைன்னா எப்படி? நோ ப்ராப்ளம். நோ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவனுக்குலாம் ஏன் ப்ராப்ளம் வரப்போகுது? நமக்கு தானே ப்ராப்ளம். மச்சான், நான் போய் சொல்ல சார் முகத்துல தெய்வக்கல இருக்குன்னு. சார், இங்க இருக்கிற சாமி போட்டோ கழட்டி வச்சுட்டு உங்க போட்டோ மாட்டி வச்சிருங்க சார். கடைக்கு திஷ்டி வராதுன்றியா? சார், நீங்க கொடுத்த மொத்த கேஷும் இதுல இருக்கு. இது எடுத்துக்கிட்டு நான் கொடுத்த டைமண்ட்ஸ் அப்படியே திரும்ப கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு தம்பி, டைமண்டோட ஒரிஜினல் விலையை தெரியாது. 3 முட்டை பசங்க அதை விட கம்மி விலைக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஆனா இதோட விலை அவங்க வித்த விலை விட டபுள். 1,80,00,000 ரூபாய். சம்ஜே சார், சும்மா விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. விளையாட்டு கூட வியாபாரம் ஆக்குறவங்க நாங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது உங்ககிட்ட வாங்கிட்டு போனோம். எல்லாமே அப்படியே தான் சார் இருக்கு. சார், இந்த டைமண்ட்ஸ் திரும்ப கொடுக்கலனா ஒரு உயிர் போயிடும் சார். சாரி, உயிர் காப்பாத்தின டாக்டரும் இல்ல, இது ஹாஸ்பிட்டலும் இல்ல. இந்த மாதிரி சோக கதைக்கு எல்லாம் நாம எங்க மாட்டேன். அப்ப பாஸ் என்கிற பாஸ்கர் மாதிரி காமெடி கதை சொல்லட்டுமா? டேய் ஜாங்கிரி மூஞ்சா, டைமண்ட் ப்ளீஸ். அதர்வைஸ் கெட் லாஸ்ட். டேய் ரேட் ஏத்த ஏமாத்ற. வீடி உனக்கு வைக்கிற ஆப்பு. வா வா வெளிய வா. இந்த வழியா தான போவ நீ வீட்டுக்கு. வா. ஏமாத்துறவங்களை விட ஏமாறவங்க தான் குற்றவாளின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. சத்தியமா சொல்றா, இது உங்க அப்பா தான் சொன்னாருன்னு. ரஜினி படத்துல பேசுற டயலாக் எல்லாம் திருடி அப்பா சொன்னாரு, அண்ணன் சொன்னாருன்னு புலிவின் இருக்கிறா மச்சான். கோல் கோல். பாத்தியா, இதுவும் ரஜினி டயலாக் தான். டைமண்ட்ஸ் திரும்ப வாங்குறத பத்தி யோசிங்கடா. மச்சான், ஒரு சூப்பர் ஐடியா. இந்த கல்கண்டு டைமண்ட் மாதிரி தானே இருக்கு. வேணா ஒரு 1/4 கிலோ வாங்கி ஒரு டப்பால போட்டு கொடுத்துடலாம். நீ மட்டும் போய் தனியா கொடுத்துட்டு வா. அந்த மரங்கொத்தி மூக்கம் மண்டையிலே கொத்தி கொத்தி சாவடிச்சிருவான். ஏய், வாயை மூடுங்கடா. என்கிட்ட சூப்பர் பிளான் ஒன்று இருக்கு. சக்தி ப்ளீஸ். ஐயோ, என்னால இன்னைக்கு முடியாது. எனக்கு டெட்லைன்ஸ் இருக்கு, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. சக்தி, இட்ஸ் அர்ஜென்ட். நீ நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம். இதான் உன் பிளானா? ஆமா மச்சான். இது கண்ணம்மா காலத்துல கண்டுபிடிச்சதுடா. கேத்ரினா கைஃப், கரீனா கபூர்லாம் வந்துட்டாங்க. இன்னும் இதே பழைய ஐடியா. ஓல்ட் ஐடியா தானே எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். வா. ஏய், பணம் பத்திரமா கையில தானே இருக்கு? கையில இல்ல, பையில இருக்கு. பை கையில தானே இருக்கு. ஏய் விடுங்கடா, அதான் இருக்குல்ல. சி, போறோம், கச்சிதமா காரியத்தை முடிக்கிறோம், வரோம். போறீங்க சரி, வருவீங்களா? ஏய், போகும்போது ஏன்டா வாய் வைக்கிற? நீங்க என்ன கோவிலுக்கா போறீங்க? கொள்ளடி தானே போறீங்க. ஏய், யாரா கொள்ளடிக்க போறோம்? அவன் பொருளை அவன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு நம்ம பொருள் எடுக்க போறோம். எதுவுமே நம்ம பொருள் இல்லையடா மச்சான். பேசாம இந்த காசு நம்மளே வச்சுக்கலாம்டா. எது வச்சுக்கணும் எது வச்சு கூடாதுன்னு நான் திங்க் பண்றேன். நீ மூடிட்டு ஓடு. மச்சான், பசுமாடு கிராஸ் ஆனா ரொம்ப நல்ல சகுனமா பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கோமியத்தை புடிச்சு கூடி, இன்னும் நல்ல சகுனமா இருக்கு. நிறுத்துறா, இங்கே நிறுத்துறா. டேய், கடை அங்க இருக்கு, இங்கே என் வண்டி நிப்பாட்ட சொன்ன. பேசாம வேலை பேக்கிங் விட்டலாமே. அப்படியே அந்த செக்யூரிட்டி கூட உட்காந்துக்கோ. டேய், கார் டக்குன்னு எடுக்கிற மாதிரி எங்கேயாவது ஓரமா பார்க் பண்ணி வை. வாடா. கம் சக்தி.
இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. என்னம்மா இது லேட்டஸ்டா வந்த டிசைனை காட்ட சொன்னா எல்லாம் என் சின்ன வயசு டிசைனை காட்டுறீங்க. இன்னும் சில டிசைன்ஸ் இருக்கு மேடம், இருங்க காட்டுறேன். நோ, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே. புதுசா எவ்வளவு டிசைன்ஸ் வந்திருக்கு. இது வேலைக்காகாது, டைம் தான் வேஸ்ட். வா வேற நல்ல ஷாப் போலாம். என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? என்ன சார் இது, ஆட்ல மாத்திரம் புது டிசைனா காட்டுறீங்க, இங்க வந்தா ஓல்ட் டிசைன் தான் இருக்கு. நோ ப்ராப்ளம் மேடம், நீங்க என் கூட வாங்க. நீங்க ஆட்ல கூட பார்க்காத டிசைன்ஸ் நான் காட்டுறேன். வாங்க. ஓகே நஃபீசா, இங்கே இரு. நஃபீசா, कैसी हो? अच्छा सर, हाँ? बहुत दिन हो गया आपसे मिलके। डीसीपी साहब का वाइफ ने नेकलेस के लिए ऑर्डर दिया था, वो रेडी हो गया? हाँ सर, एक मिनट. साहब ने पूछने के लिए बोला. விலை கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்லையா? வேலைய பத்தி விடுங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எப்போ யார் வீட்ல ரேடிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் இருக்கிற பிளாக் டைமண்ட்ஸா மாத்தலாம்னு வந்திருக்கோம். புரியுது. கருப்பு வெள்ளையா மாத்தணும், அதனே வேற டிசைன்ஸ் காட்டுறேன். சார் ஜூஸ். लेडीज फर्स्ट. மேடம் ஜூஸ். இதுக்கு மேல முடியாது, கார் கலீஜ் ஆயிடும். எந்த வீடு திறந்து இருக்கோ உள்ள பூந்துட வேண்டியதான். நல்லா இருக்கு, பட் வேற டிசைன்ஸ் காட்டுங்களேன். வேற டிசைன் தானே இருக்கு, காட்டுறேன். 1 minute. நான் ஒன்னும் திருட வரல, நான் கொடுத்த டைமண்ட்ஸ் திரும்ப எடுக்கிறேன். உன் பணம் வெளியே பேக்ல இருக்கு. Come on, give it the tape. Come on. Fast. Give it. ये ले लो सर. वाह, बहुत खूबसूरत है. आपका मालिक कहाँ है? डीसीपी साहब बात करना चाहते हैं. साहब अंदर हैं सर, कस्टमर के पास बातचीत करें. It's all right. मैं इन्फॉर्म करूंगी सर. रुक जाओ. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. ஆனது ஆயி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பதிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ஆய் போயிட்டு போயிடுங்க. Hey!
ஏறு 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 சீக்கிரம் ஏறா ஏறுடா ஏறு Sir, thank you, sir. Oh, it's awesome, man! Hey, Shakti, no, Shakti. Thank you. Shakti! Hey, yo! Hey! Shakti! Hey, Shakti! என்ன மச்சான் ஓடி வந்த தாகத்துக்கு 2 பேரும் தர்பீஸ் ஜூஸ் குடிக்கிறாங்களா? விடுமச்சி இலவச இணைப்பு. கல்யாணம் பண்ணி போற பொண்ணை காப்பாத்த போற வழியில இது என்ன காம்ப்ளிமெண்ட்ரியா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? ஆமாங்க, நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். மது வெட் ஷேக்கே. Are you engaged, Sheki? பின்ன பிராட்கேஜா? விடிய விடிய காஞ்சனா படம் பார்த்துட்டு பேய் கதையா இல்ல ஃபேமிலி கதையான்னு கேட்ட கதையா இருக்கு. அவ பேர் என்ன? அவசரத்துல பேர் கேட்கல. அங்க போனோன்னு அவ யாருன்னு காட்டு. நாளையில இருந்து அவ வாயை திறக்க முடியாதபடி பண்ணிடுறேன். ஒரு மிரட்டி விட்டா என்ன அடிக்கணுமா? ஏன் தொட்ட பாசம் பொங்கி வழியுதா? அப்படி இல்ல, சும்மா. அவ என் கையில கிடைக்கட்டும். நாளைக்கு அவ போட்டோ எப்படி வருது பார் பேப்பர்ல. சரி. कंट्रोल रूम. மச்சான் உங்களை தான் கூப்பிடுறாங்க. इन लोग डायमंड दुकान को चोरी करके सीलिंग के ओर भाग रहे हैं. उस गाड़ी का पीछे वाला कांच टूटा हुआ है. कोई उस ओर हो तो पकड़ लेना. वो நம்ம வேலை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? ஏன் அதுக்குள்ள உங்க டார்லிங் போய் வார்னிங் பண்ணிடலானா? இந்த கார் வேலை என்னன்னு பார்த்துட்டு நேரா அங்கதான் போறோம். சரி. वो लाल गाड़ी को पीछे कर. फास्ट पीछे कर. 5 6 Please, 7 अरे शूट करा देंगे प्लीज. 9 மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு. ஏண்டா இவன் லவர் வர வரைக்கும் நமக்கு டைம் பாஸ் வேணுமே. சரி தூக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் நாங்களும் வரோம், எல்லாரும் சேர்ந்து போலாம். டேய் எல்லாரும் போறதுக்கு மூக்கண்ணா மேல பர்த்டே பார்ட்டியா கொடுக்குறான். மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கிரிக்கெட் ஸ்டெம்ப் மாதிரி. 3 ஸ்டெம்பில் 1 போனாலும் நாமெல்லாம் அவுட். ஸ்டெம்பு கிம்புன்னு பம்பு வாயம் குழப்புறான். Will you wait here? நான் யோசிக்கிறேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ए कौन सा फ्लोर? 11th floor. 6 7 शूट करा देंगे सब. 8 9 रूम नंबर 2028 sir. அன்னைக்கே மொட்டை போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தேன். அன்பே சிவன் கமல் சார் மாதிரி கழுத்தில் மாட்டின்னு நிற்கிறானே. ஐயோ.
Now. டேய் கக்கா வரத்து ஏன்டா கண் எடுக்கிறீங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. டைமண்ட்ஸ். முதல்ல மது. முதல்ல டைமண்ட்ஸை கொடுத்துட்டு அப்புறமா அவளை கூட்டு போ. ஜேகே அவங்க கேக்குறது கொடுத்துரு ப்ளீஸ். டைமண்ட்ஸ் கிடைச்ச உடனே எங்களை போட்டு தள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம்? குட் கொஸ்டின். இது 5 ஸ்டார் ஹோட்டல். சந்தேகப்படுற மாதிரி சின்ன சத்தம் வந்தாலும் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க கேக்குறது கொடுத்துரு ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். ஷட் அப். நான் உங்ககிட்ட கெஞ்சல, ஆர்டர் பண்றேன். முதல்ல இவ்வளவு போட்டு தள்ளிட்டு அப்புறம் உங்களையும் போட்டுட்டு என் டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உன் வீரத்தை காமிச்சா எல்லாம் தலைக்கீழ மாறிடுமா? டைமண்ட்ஸ் கொடு கொடு. நீ ஒத்த ஆளு, நாங்க 3 பேர். பாப்போமா? ஜேகே ப்ளீஸ் ஜேகே டைமண்ட்ஸ் கொடுத்துரு ப்ளீஸ். ஷட் அப். போலீஸ் எட கூட்டு வந்துட்டேன். Happy anniversary, darling. Next time, can we just go to freaking Disneyland? Quiet. You all right? Fine. Okay. Come. Let's go.
நான் இவ்வளவு நாளா நான் தப்பானவன், அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கார்ல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீயே தப்பானவன். என்ன வளர்ற? ஏய் சக்தி, ஏய் சக்தி நில்லு. யம வாயிலிருந்து வெளியே வந்த அம்மா இருக்குடா. வா சக்தி நில்லு. ஏய் சக்தி, வாட்? கார்ல ஒருத்தைய கிஸ் பண்ணிருந்தியே, யாரவ? சொல்லு சக்தி, யாரவ? நான் தான். யார்? நான் தான் அவளை கிஸ் பண்ணேன். நீ அவளை கிஸ் பண்ணியா? You scoundrel! ஓலமும் போட்டுக்குச்சா? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம கிஸ் அடிச்சா பிஸ் அடிச்சான்னு உயிர் எடுத்துட்டு. என்னிடம் இருந்த உங்கள் நெகட்டிவ். மாமியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். சிரமத்திற்கு மன்னிக்கவும். குட் பை. குட் பை. தேங்க்யூ. எங்க உள்ள என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேன். ஹோட்டல் அறையில் தீவிர துப்பாக்கிச் சூடு, கடத்தல் கும்பல், கொலை, தரகர் கைது. ஜேகே மச்சான் கலக்கிட்டடா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஆர்டிகல் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு. நினச்சதை சாதிச்சிட்டடா. கிரேட். ஆனால் ஒரு சின்ன பயம். அந்த காரை வச்சு அந்த போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? சான்ஸே இல்லடா. கார் அவள் அப்பா பேரில் இருக்கு. அவர் பொண்ணு மாட்டிக்கூடாதுன்னு ஏற்கனவே கார் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சேஃபாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதானே, கார் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான்டா இருக்குது. அப்புறம் ஃபைனலாக மதுமிதா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாளா? சின்ன கரெக்ஷன். நான் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கும் அவளுக்கு எந்த விஷயத்தில் ஒத்து போலடா. என்ன மச்சான் சொல்ற? மச்சான், கண்ணாடி பார்க்கும்போது திடீர்னு உன் மூஞ்சிக்கு பதிலா வேற ஏதாவது மூஞ்சி தெரிஞ்ச உனக்கு எப்படி இருக்கும்? இதை விட பெட்டரா ஒரு மூஞ்சி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுவான். ஏய், அவங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் என்ன மாத்த பாக்குறாங்க. நான் யாருக்காக மாற மாட்டேன். நான் நானா தான் இருப்பேன். மச்சான், அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னால மாற சொன்னா நாயா கூட மாறும்டா. மதுமிதா என்ற சிம் கார்டை என் லைஃப்ல இருந்து தூக்கி போட்டேன். அது யூஸ் பண்றது யூஸ் பண்ணாம இருக்கிறது உன்னோட சாமர்த்தியம். கன்ஃபார்ம்? 100%. ஓகே, வந்துடுறேன். எனக்கு மட்டும் வேலை போச்சு, என் லவ் போச்சு. மங்குஸ் மட்டும் உங்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டான். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்க. வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். டேய், என்னடா இது? நம்ம சந்தோஷம் எல்லாம் பண்டாரி சேட்டுக்கு எப்படி வச்சேன் பத்தி ஆப்பு. என்ன நீங்க குழந்தை போய் எப்படி? அது குழந்தை பேய். வாங்க போலாம். மச்சான், கை நிறைய பணம் கிடைச்சிருச்சு. இனிமேல் சொந்தமாக ப்ரெஸ் ஆரம்பிச்சிடலாம். நாம தான் ஓனர். இனிமேல் நம்மளை யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இங்கிலீஷ் பேப்பர்ரா?
காரே இல்லை, இது வச்சு என்ன பண்ண போகிறேன்? இட்ஸ் யோர்ஸ். No, JK. Not anymore. And it's time to say bye. JK, நம்ம பழகினது ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அழகான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். சாரி ஃபார் எவ்ரி திங். என்ன மச்சான் அது? பொண்ணுங்க வாய் அடைக்க இந்த ஒரு வழி தாண்டா இருக்கு. சேட்டடா.